ஒரு நாணயம் ஒரு நாட்டின் கலாச்சார குரல். வீரமும் மரியாதையும் ஒரே வட்டத்தில் பதிந்த வரலாறு. மலேசிய நாட்டு நாணய தகவலுடன் சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சியுடன். இந்நாணயம் மலேசிய நாட்டின் நாணய வரலாற்றின் 20 சென்ட் நாணயம் ஒரு முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. மலேசியாவின் அதிகாரப்பூர்வ நாணயம் ரிங்கிட் ஆகும். மலேசிய நாட்டின் தேசிய அடையாளம் மலாய் கலாச்சார மரபு மற்றும் அரசியல் அடையாளத்தை வெளிப்படுத்துவதாக அமைகின்றது. முன்பக்க தோற்ற அமைப்பு பேங்க் நெகாரா மலேசியா. இது மலேசியாவின் மத்திய வங்கியின் பெயராகும். நடுவில் மலேசிய நாட்டின் தேசிய மலரான புங்காராய மலர் அழகாக காட்சியளிக்கின்றது. இது தமிழில் செம்பருத்தி மலர் என்று அழைக்கப்படுகிறது. 1960ஆம் ஆண்டு முதல் பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் அவர்களால் இம்மலர் தேசிய மலராக அறிவிக்கப்பட்டது. இந்த மலரில் காணப்படும் 5 இதழ்களும் கடவுளின் நம்பிக்கை, மன்னருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம், அரசியலமைப்பின் மேன்மை, சட்டத்தின் ஆட்சி நல்லொழுக்கம் மற்றும் நாகரிகம் என்ற பொருள் தருவதாக அமைகின்றது. இது மலேசியாவின் ஆன்மா, மரபு மற்றும் தேசிய பெருமையை வெளிப்படுத்தும் உயிருள்ள சின்னமாகும். கீழ்ப்பகுதி 20 சென்ட் 2008 அச்சடிக்கப்பட்ட ஆண்டு என்பதும் அமையப்பெற்றுள்ளது. மற்ற அற்புத தோற்ற அமைப்பு சிறு இலை பெட்டியுடன், அதாவது தமிழில் வெற்றிலையை குறிப்பதாக அமைகிறது. கிரீஸ் எனப்படும் பாரம்பரிய மலாய் ஆயுதத்தின் வடிவம் காணப்படுகிறது. கிரீஸ் என்பது வீரத்தையும் பாரம்பரியத்தையும் அரச மரபையும் குறிக்கும் அடையாளமாகும். சிறு இலை பெட்டி மரியாதை மற்றும் விருந்தோம்பல் பொருள் ஆகும். இப்பெட்டியில் சிறு இலைகள், பாக்கு, சுண்ணாம்பு, காம்பு, புகையிலை என்பன காணப்படும். இப்பெட்டி அமைதி, நட்பு, பரஸ்பர மரியாதை, சமூக ஒற்றுமை என்பதை குறிப்பதாக அமைகின்றது. இது நாட்டின் பண்பாட்டு அடையாளம் மற்றும் எதிர்கால தலைமுறைக்கு எடுத்து செல்வதாக அமைகின்றது. சிறிலை வழங்கும் கை பகையில்லா நட்பை அழைக்கிறது. இதன் நிறை 5.65 கிராமாகவும் விட்டம் 2.36 சென்டிமீட்டரும் சுற்றளவு 7.41 சென்டிமீட்டரும் கொண்டதாகவும் மலேசியாவின் அரச வடிவமைப்பு குழுவினரால் வடிவமைக்கப்பட்டு மலேசிய மத்திய வங்கியால் வெளியிடப்பட்ட மதிப்புமிக்க பண்பாட்டு அடையாள சின்னம் எனலாம். பணம் மதிப்பு மட்டுமல்ல, அது பண்பாட்டின் அடையாளம் என கூறி மீண்டும் ஒரு நாணய தகவலுடன் சந்திப்பதில் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் கைகூப்பி விடைபெற்றுக் கொள்கின்றேன்.